ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டே 2 கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸில் நான் என்ன போட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பால்ஸ் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் போன்லெஸ் சிக்கன் வந்து நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg இருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து போன்லெஸ் சிக்கன் சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு அதை வந்து நான் மிக்சியில் போட்டு இப்போ நான் வந்து அரைச்சிக்க போகிறேன். என்னோட டே 1 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இந்த சிக்கன்லாம் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து மூடி இப்போ நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஒரு 2 தடவை 3 தடவை நம்ம வந்து அரைச்சோம்னாவே போதும், நல்லா நைஸ் ஆகிடும். ரொம்ப நேரம் நம்ம அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த சிக்கன் வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ நல்லா அரைஞ்சிருக்கு பாருங்கள். நல்லா பஞ்சு மாதிரி வந்து அரைஞ்சி வந்திருக்கு. இந்த சிக்கன் தனியாக வச்சிடலாம். இதுக்கு வந்து சிக்கன் பால் செய்யறதுக்கு நம்மளுக்கு வந்து இதுக்கு ஆனியன் தேவை. ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஆனியன் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த சாப்பர் வந்து எடுத்து இதில் தான் நான் சாப் பண்ணிக்க போகிறேன். நம்மளுக்கு வந்து மார்னிங் டைமில் வந்து ஏதாவது செய்யும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் சாப் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் இந்த சாப்பர் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சீக்கிரம் வந்து நான் ஆனியன் வந்து சாப் பண்ணிக்க மாதிரி இருக்குது. பாருங்கள், நல்லா ஆனியன் வந்து சின்ன சின்னதாக நல்லா வந்து கட் பண்ணியாச்சு. இதை நம்ம கையில் இப்படி கட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பால்ஸாக உருட்டும் போது கொஞ்சம் ஆனியன் பெருசாக இருந்தால் கூட அது நம்மளுக்கு பால்ஸாக உருட்ட வராது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி சாப்பரில் போட்டு தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். ஸோ இந்த சாப்பரில் போட்டதுனால நல்லா நைஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ஆனியனை. ஸோ இப்போ இதை வந்து அந்த சிக்கன் இதில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நான் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ காரத்துக்கு வந்து நான் வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கங்க. இது வந்து குழந்தைங்க தான் சாப்பிட போகிறாங்க அப்படிங்கிறனால நான் வந்து காரம் வந்து கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இந்த பால்ஸுக்கு தேவையான மீட் பால்ஸ் தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.5 டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பெப்பர் கொஞ்சம் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து இதில் வந்து ஒரு எக்கை வந்து நான் வந்து உடைச்சி விட்டுக்க போகிறேன். இப்போ கையிலேயே வந்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து நான் கலந்து விட்டுக்க போகிறேன். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சிக்கனில் வந்து குழம்போ இல்லை வந்து ஏதாவது வந்து சிக்கன் ஃப்ரை அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் நம்ம அடிஷ்னலாக நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் சிக்கனோட ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமாக கிடைக்கும். ப்ளஸ் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சிக்கன் பால்ஸாக நம்ம வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடும்போது அது வந்து சிக்கன் மாதிரியே தெரியாது. அதனால் வந்து நம்ம ஸ்கூலுக்கும் வந்து பயப்படாமல் நம்ம கொடுத்து விடலாம்.
நம்ம நார்மலா வந்து சிக்கன் கிரேவில இருக்க சாப்பிடுவோம் இல்லையா? அந்த சிக்கன்லயோ, இல்ல குழம்புல இருக்க சிக்கன் சாப்பிடுவோம் இல்லையா? அந்த சிக்கனுக்கும், இந்த நம்ம இப்ப பண்ற போற இந்த சிக்கன் பால்ஸ்ல இருக்க சிக்கனுக்கும் நெறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். டேஸ்ட்லருந்து எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நெறைய பேர் வந்து குழந்தைங்க வந்து சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்க இப்படி பண்ணி குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்க சிக்கன் சாப்பிடுவாங்க. இது சிக்கன் மாரியே தெரியாது. நம்ம இந்த மாரி பண்ணி குடுத்தோம் அப்படின்னா. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து இத வந்து நான் அவன்ல தான் வச்சு குக் பண்ண போறேன். உங்க வீட்ல வந்து அவன் இல்ல அப்படின்னா, நீங்க வந்து இத வந்து டீப் ஃப்ரை பண்ணி கூட எடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா வந்து, நீங்க வந்து ஏர் ஃப்ரையர் இருக்குது அப்படின்னா வந்து, நீங்க ஏர் ஃப்ரையர்ல கூட இத நீங்க குக் பண்ணிக்கலாம். இப்ப இந்த சிக்கன எடுத்து பால் மாரி நான் பால் ஷேப்ல வந்து நல்லா உருட்டி, இந்த ஃபாயில் ஷீட் மேல நான் வச்சுக்க போறேன். லைனா அரேஞ்ச் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு எங்க வீட்ல வந்து நான் ஓவன்ல செய்றதுனால நான் இந்த மாரி பண்றேன். சப்போஸ் நீங்க டீப் ஃப்ரை பண்ற மாரி இருந்தா, இந்த சிக்கன வந்து இந்த மாரி பால் பண்ணி அத வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கும் இல்லையா? அந்த கார்ன்ஃப்ளவர் மாவுல லைட்டா டிப் பண்ணிட்டு, அத வந்து நீங்க வந்து பிரெட் கிரம்ப்ஸ்ல டிப் பண்ணி திரும்ப நீங்க போடுங்க. இப்படியே போட்டீங்க அப்படின்னா, இது வந்து பிரிஞ்சு வந்துரும். சப்போஸ் நீங்க ஆயில்ல டீப் ஃப்ரை பண்ணும்போது. இல்லன்னா நீங்க ஷாலோ ஃப்ரை பண்ற மாரி இருந்தாலும், இத வந்து நம்ம கட்லெட் மாரி வந்து தட்டி, அத வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை தவால போட்டு நம்ம ஷாலோ ஃப்ரை கூட பண்ணலாம். அப்படியும் நல்லாருக்கும். இன்னைக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்ல குடுக்கறக்காக நான் இந்த டிஷ் இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதனால என்னால வந்து இன்னொரு விதமா நம்ம ஷாலோ ஃப்ரை பண்றதோ, இல்ல டீப் ஃப்ரை பண்றதோ என்னால பண்ணி காமிக்க முடியல. கண்டிப்பா இன்னொரு வீடியோல வந்து நான் இத எப்படி ஷாலோ ஃப்ரை பண்றது அப்படிங்கிறதும் காமிக்கிறேன். அப்படி இல்ல அப்படின்னா வந்து டீப் ஃப்ரை எப்படி பண்றது அப்படிங்கிறதும் காமிக்கிறேன். இது ஒண்ணும் கிடையாது. நீங்க ஷாலோ ஃப்ரை பண்ற மாரி இருந்ததுன்னா, நீங்க வந்து இது என்ன பண்ணலாம், லைட்டா அந்த இதே மாரி பால் மாரி உருட்டி, அத வந்து கட்லெட் மாரி நீங்க தட்டி, அத வந்து நீங்க வந்து ஏதாவது தவால போட்டு ஆயில் விட்டு நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த சிக்கன்லாம் வந்து நான் பால் மாரி வந்து உருட்டிட்டேன். ஸோ, இப்ப வந்து இத வந்து அவன்ல வந்து நம்ம இப்ப வச்சுக்க போறோம். நான் வந்து ஆக்சுவலி வந்து சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். இது வந்து சீக்கிரம் வெந்துரும் அப்படிங்கிறனால நம்ம அவன வந்து ப்ரீஹீட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. இப்ப வந்து அவன்ல வந்து சிக்கன வந்து டைரக்ட்டா நம்ம வச்சுட்டு, இத வந்து நான் 180 டிகிரி செல்சியஸ்ல 30 மினிட்ஸ் நான் வந்து டைமர் செட் பண்ணிக்க போறேன். நீங்க சப்போஸ் மைக்ரோவேவ்ல குக் பண்றீங்க அப்படின்னா, 350 டிகிரி ஃபாரன்ஹீட்ல 30 மினிட்ஸ் நீங்க இதே மாரி டைமர் செட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் பால்ஸ் வந்து நல்லா வந்து குக் ஆகட்டும். அது குக் ஆகுறதுக்குள்ள வந்து நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து இன்னொரு ரெசிபி வந்து நான் ரெடி பண்ண போறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பொட்டேட்டோ தான் இன்னைக்கு வந்து அடிஷனலா குடுக்க போறேன். வெறும் சிக்கன் பால்ஸ் குழந்தைங்களுக்கு குடுத்து சாப்பிட முடியாது அப்படிங்கிறனால அடிஷனலா நான் பொட்டேட்டோவும் இதில வந்து ஆட் பண்ணி வைக்க போறேன். பொட்டேட்டோ வந்து எப்படி பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஈஸி மெத்தட்ல தான் நான் எப்பவுமே பண்ணி குடுப்பேன். இப்போ இந்த மாரி வந்து தோல வந்து நம்ம பீல் ஆஃப் பண்ணிடலாம். எங்க வந்து தோலு வந்து ரொம்ப நெறைய மண் இருந்தது அப்படின்னால நான் பீல் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் உங்க வீட்ல வந்து கிளீனா இருக்கு மேல தோல்லாம் அப்படின்னா, நீங்க தோலோட கூட இத ஆட் பண்ணி நீங்க போடலாம். நான் இன்னைக்கு ஃபுல்லா வந்து தோல வந்து பீல் ஆஃப் பண்ணிட்டு, சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இப்ப நான் பொட்டேட்டோ எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் இப்ப வந்து தவா ஒண்ணு வச்சுட்டு, இத வந்து நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறோம். அதுக்கு வந்து ஆயில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் வந்து நான் ஆயில் விட்டுக்கிறேன். இந்த ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா, அதுல வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா, அதுல வந்து நான் வந்து கருவேப்பில கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆயில்ல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் வந்து உருளைக்கிழங்கெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா ஆயில்ல வந்து இந்த உருளைக்கிழங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா, அதுல வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான சால்ட் வந்து நான் போட்டுக்கிறேன்.
இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி அகலமான தவா நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணனாவே போதும். இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்து மாறிடும். நம்ம ஹை ஸ்பீடில் வச்சே இதை நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஒன்றும் இல்லை ஆகாது. உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரமும் வெந்துடும் இப்படி நம்ம பண்ணும்போது. இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா இதில் வந்து மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பெருங்காயத்தூளும் கொஞ்சம் நான் வந்து இதில் போட்டுக்கிறேன். அடுத்து இதில் வந்து ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் வந்து மிக்ஸ்டு ஹெர்ப்ஸு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட சப்போஸ் இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இதை வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா போதும். இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து நம்மளுக்கு வந்து கோல்டன் கலரில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் உருளைக்கிழங்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம நார்மலாக குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம சிக்கனை எடுத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக நம்ம வந்து இதில் எக் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சிக்கன் எல்லாம் வந்து நான் பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் சிக்கன் பால்ஸு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த சிக்கன் பால்ஸும் இந்த பொட்டேட்டோவும் தான் இன்றைக்கி வந்து டிஃபன் பாக்ஸுக்கு நான் வச்சு கொடுக்க போகிறேன். அடிஷ்னலாக சிக்கன் பால்ஸோடு நான் வந்து குட்டியாக ஒரு தோசை வந்து நான் மேலே ஊத்தாப்பம் மாதிரி குட்டியாக சுட்டு அது மேலே வந்து நான் வந்து பருப்பு பொடி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நான் வந்து அதையும் வந்து வச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த டிஃபன் பாக்ஸ் ரெசிபி வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக விடியும். நெக்ஸ்ட்டு 3rd டே வந்து நான் என்ன டிஃபன் பாக்ஸ் ரெசிபி செய்கிறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டேயில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.